ஓகே, we'll see the factory method pattern. ஃபேக்ட்ரினாலே என்ன மீனிங்கு? ஃபேக்ட்ரினாலே ஏதோ ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் பண்ணுது, கரெக்டாக? அதனால தான் அதை ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபேக்ட்ரி மெத்தட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும். ஏதோ நடக்குது, நம்ம நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எம்எஸ் மூலிமா அனுப்பலாம், இமெயில் மூலிமா அனுப்பலாம், இல்லை புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேறு மூலியமாகவும் நோட்டிஃபிகேஷன் அனுப்பலாம், ரைட்? ஸோ அப்போ நம்ம எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும்னா எஸ்எம்எஸ் ஆப்ஜெக்ட் வேணும், ரைட்? இமெயில் நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும்னா இமெயில் ஆப்ஜெக்ட் வேணும், கரெக்ட்? இந்த ஃபேக்ட்ரி டிசைன் பட்டன் என்ன அப்படின்னா, we will have the factory class. இந்த ஃபேக்ட்ரி கிளாஸுக்கு நம்ம வந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு ஃபங்க்ஷனுக்கு ஃபேக்ட்ரி மெத்தடு, இந்த ஃபேக்ட்ரி மெத்தடுக்கு நம்ம வந்து எனக்கு என்ன ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்றத பாஸ் பண்ணுவேன். எனக்கு இமெயில் வேணுமா, எஸ்எம்எஸ் வேணுமா அப்படின்னு. திஸ் ஃபேக்ட்ரி மெத்தட் வில் கிரியேட் த ஆப்ஜெக்ட் and it will send me, ரைட்? ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ இந்த ஃபேக்ட்ரி மெத்தட் மூலிமா அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் தான் ஃபேக்ட்ரி மெத்தட் பேட்டர்ன். ஓகே, இப்போ கோடை பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் வேணும், இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுக்கிறோம். அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நோட்டிஃபிகேஷன், அதில் நோட்டிஃபை யூசர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனும் இந்த நோட்டிஃபை யூசர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, இமெயில் நோட்டிஃபிகேஷனும் நோட்டிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, அதே மாதிரி புஷ் நோட்டிஃபிகேஷனும். ஓகே, இப்போ ஃபேக்ட்ரி கிளாஸ் இருக்குது. இந்த ஃபேக்ட்ரி கிளாஸில் என்ன இருக்குது? யூ ஹாவ் அ ஃபங்க்ஷன். ஓகே, அது என்ன பண்ணுது? நீ என்ன டைப்பு டேட்டா, அது எஸ்எம்எஸ்ஸாக இருக்குது, இந்த ஸ்ட்ரிங் எஸ்எம்எஸ்ஸாக இருக்குன்னா உனக்கு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணுது. ஆனால் அது ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது இன்டர்ஃபேஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும், கரெக்ட்? ஸோ நம்ம பேரண்ட் கிளாஸ் இன்டர்ஃபேஸ்ன்றது கைண்ட் ஆஃப் பேரண்ட் கிளாஸ் மாதிரி தானே. ஸோ ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஜெக்ட் டைப் வந்து இதைத்தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், நோட்டிஃபிகேஷன் தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஆனால் கிரியேட் பண்ணுறது நம்ம சைல்ட் கிளாஸ்க்கு, ரைட்? எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதை கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம எஸ்எம்எஸ் இருந்தால் எஸ்எம்எஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட்ரி கிளாஸ். The factory class is used to create objects. நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறதுனால நம்ம வந்து இங்கே ஒரு ரிட்டர்ன் டைப் தான் வைக்க முடியும். அதனால் அந்த இன்டர்ஃபேஸ் ரிட்டர்ன் டைப்பை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல் தீஸ் கிளாஸஸ் இம்ப்ளிமெண்ட் திஸ் இன்டர்ஃபேஸ். ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபேக்ட்ரிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அப்புறம் we have to create an object for SMS or email. அதுக்கு அந்த ஃபேக்ட்ரி டாட் கிரியேட் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணும்? இட் வில் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட், எஸ்எம்எஸ் ஆப்ஜெக்ட். அதை நம்ம வச்சுட்டு நோட்டிஃபை யூசர் பண்ணலாம். இல்லை இட் வில் கிரியேட் அ இமெயில் ஆப்ஜெக்ட், அதை வச்சு நம்ம நோட்டிஃபை யூசர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த ப்ராடக்ட் இன்டர்ஃபேஸ் தான் இந்த நோட்டிஃபிகேஷன், ரைட்? கான்க்ரீட் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னது? எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், இமெயில் நோட்டிஃபிகேஷன், இதெல்லாம் தான் கான்க்ரீட் ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலாக அதுதான் ப்ராடக்ட், ரைட்டா? ஃபேக்ட்ரி நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுது? இட் கிரியேட்ஸ் தட் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுற உற்பத்தி பண்ணுற இடம் தானே ஃபேக்ட்ரி. ஸோ ஆப்ஜெக்டை உற்பத்தி பண்ணுற இடம் தான் ஃபேக்ட்ரி. ஓகே, அதுதான் இந்த கான்க்ரீட் ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ரி டிசைன் பேட்டர்ன் நீ யூஸ் பண்ணணும். இந்த ஃபேக்ட்ரி டிசைன் பேட்டர்ன் என்ன பண்ணணும்? இங்கேயே வந்து யூ ஹாவ் டு கிரியேட் நியூ போட்டு எஸ்எம்எஸ் ஆப்ஜெக்ட் போட்டு நியூ போட்டு கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷனை கூப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ஸ் எல்லாம் நீ காமனாக இந்த மாதிரி ஃபேக்ட்ரி கிளாஸில் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஃபேக்ட்ரி மெத்தட் டிசைன் பேட்டர்ன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி பேட்டர்ன். ஓகே, ஸோ ஃபேக்ட்ரி பேட்டர்ன் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரினா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஹேவ் சம் ப்ராடக்ட்ஸ். அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஆக்சுவல் ப்ராடக்ட்ஸ் இல்லை, அப்ஸ்ட்ராக்ட் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன், செக் பாக்ஸ் அப்படின்றது. ஆக்சுவல் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஆக்சுவல் ப்ராடக்ட்ஸ் வந்து
you have Windows button, Mac button, okay, you have Windows checkbox, Mac checkbox, okay. இப்போ இதுக்கு எனக்கு ஆப்ஜெக்ட் வேணும், okay. So I need to have factory, எனக்கு வந்து ஃபேக்ட்ரி வேணும். ஃபேக்ட்ரி will create objects. இந்த ஃபேக்ட்ரி வந்து எனக்கு என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபேக்ட்ரி ஆப்ஜெக்டை வச்சு நான் வந்து எனக்கு ஃபைனலாக இந்த கான்கிரீட் ப்ராடக்ட்ஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பார்க்கணும். அப்போ எனக்கு விண்டோஸ் பட்டனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பார்க்கணும், விண்டோஸ் செக் பாக்ஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பார்க்கணும், அதே மாதிரி மேக் பட்டனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பார்க்கணும், ஓகே. மேக் செக் பாக்ஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பார்க்கணும். ஒரு ஃபேக்ட்ரி மெத்தட் எனக்கு இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்கணும். இதானே ஃபைனலாக கான்கிரீட் ப்ராடக்ட்ஸு. கான்கிரீட் ப்ராடக்ட்ஸுக்கெலாம் என் ஃபேக்ட்ரி மெத்தட் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், கரெக்டாக. ஸோ இதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பேட்டர்ன் மூலிமா பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா GUI ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒன்று வச்சுப்பேன், ஓகே. இந்த GUI ஃபேக்ட்ரியில் இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஃபேக்ட்ரி வந்து விண்டோஸ் ஃபேக்ட்ரி, மேக் ஃபேக்ட்ரி ரெண்டு கிளாஸ் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. விண்டோஸ் ஃபேக்ட்ரி வந்து விண்டோஸ் பட்டனும் விண்டோஸ் செக் பாக்ஸும் கிரியேட் பண்ணும். மேக் ஃபேக்ட்ரி வந்து மேக் பட்டனு, மேக் செக் பாக்ஸை கிரியேட் பண்ணும், ஓகே. ஸோ நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ எனக்கு விண்டோஸ் பட்டன் தேவை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஓஎஸ் செக் பண்ணுவேன். ஓஎஸ் வந்து விண்டோஸாக இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐ வில் கிரியேட் அ விண்டோஸ் ஃபேக்ட்ரி. விண்டோஸ் ஃபேக்ட்ரியை கிரியேட் பண்ணி அதை நான் வந்து என்னுடைய GUI ஃபேக்ட்ரியில் ஸ்டோர் பண்ணிப்பேன், ஓகே. ஸோ இந்த மாதிரி இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேக்ட்ரி எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம், ஓஎஸை பேஸ் பண்ணி ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு பட்டன் கிரியேட் பண்ணணும்னா இந்த விண்டோஸ் ஃபேக்ட்ரி டாட் கிரியேட் பட்டன், விண்டோஸ் ஃபேக்ட்ரி டாட் இந்த GUI ஃபேக்ட்ரியில் வந்துருக்குதுல்ல, அது டாட் டாட் கிரியேட் பட்டன்னா பட்டன் கிரியேட் ஆகிடும், விண்டோஸ் பட்டன் கிரியேட் ஆகிடும். டாட் கிரியேட் செக் பாக்ஸ்னா விண்டோஸ் கிரியேட் செக் பாக்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ நான் இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரினா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, ரைட், டு கிரியேட் அ பட்டன் ஆர் டு கிரியேட் அ செக் பாக்ஸ். அந்த அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி வந்து விண்டோஸ் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இல்லைனா மேக் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். எனக்கு விண்டோஸில் பட்டன் கிரியேட் பண்ணணும்னா இந்த ஃபேக்ட்ரியை யூஸ் பண்ணிப்பேன், மேக்கில் பட்டன் கிரியேட் பண்ணணும்னா இந்த ஃபேக்ட்ரியை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஓகே, இதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ப்ராடக்ட்டு. இது வந்து கான்கிரீட் ப்ராடக்ட்ஸ், விண்டோஸ் பட்டனு, மேக் பட்டனு, விண்டோஸ் செக் பாக்ஸ், மேக் செக் பாக்ஸ் வந்து. இப்போ அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி. அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரியில் இது ஒரு இன்டர்ஃபேஸு. இதில் வந்து கிரியேட் பட்டன், கிரியேட் செக் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது விண்டோஸ் ஃபேக்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. கிரியேட் பட்டனாக இருந்தால் இட் வில் கிரியேட் அ நியூ விண்டோஸ் பட்டன், கிரியேட் செக் பாக்ஸ் இருந்தால் இட் வில் கிரியேட் அ நியூ செக் பாக்ஸ். அதே மாதிரி பேக்குக்கும், ரைட். இப்போ கிளைண்ட் கோட் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஓஎஸ் வந்து விண்டோஸாக இருக்குது அப்படின்னா வி கிரியேட் அ விண்டோஸ் ஃபேக்ட்ரி அண்ட் ஐ வில் காப்பி டு தவர் GUI ஃபேக்ட்ரி, ஓகே. நம்மளுடைய இதை பார்த்துக்குங்க, இந்த GUI ஃபேக்ட்ரி அப்படின்றது தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி, அதுதான் இன்டர்ஃபேஸ். இப்போ நான் கிரியேட் பண்ணும்போது என்ன கிரியேட் பண்ணுறேன், விண்டோஸாக இருந்துச்சுன்னா விண்டோஸ் ஃபேக்ட்ரியை கிரியேட் பண்ணுறேன், கிரியேட் பண்ணி இந்த GUI ஃபேக்ட்ரிக்கு அசைன் பண்ணிக்கிறேன். மேக் ஃபேக்ட்ரினா மேக் ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் இஸ் யூஸ் டு கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ், கரெக்ட். ஃபேக்ட்ரி இஸ் யூஸ் டு கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நியூ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபேக்ட்ரியை பாஸ் பண்ணுறேன், ரைட். அந்த ஃபேக்ட்ரி என்ன பண்ணுது, அந்த ஃபேக்ட்ரியை வச்சு ஐ எம் எதர் கிரியேட்டிங் எ பட்டன் ஆர் கிரியேட்டிங் எ செக் பாக்ஸ், ஐ எம் கிரியேட்டிங் எ செக் பாக்ஸ், ரைட். அந்த அப்ளிகேஷன் டாட் பெயின் போட்டேன் அப்படின்னா நான் என்ன பட்டன் செக் பாக்ஸ் கிரியேட் பண்ணணும் அந்த பட்டன் செக் பாக்ஸ் வந்துடும். அது விண்டோஸாக இருந்தால் விண்டோஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், மேக்காக இருந்தால் மேக் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸில் பெயிண்ட் பண்ணும், மேக்கில் பெயிண்ட் பண்ணும், ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது we can use abstract factory. தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம்,
தனித்தனியாக ஃபேக்ட்ரிஸ் வச்சுக்கலாம். விண்டோஸ்க்கு, மேக்குக்கு, மேக் ஃபேக்ட்ரி, லைனக்ஸ் ஃபேக்ட்ரி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் வச்சுக்கலாம். அந்த எல்லா கேப்ஸுக்கும் we will have one abstract factory class. To create an object also we can have abstract factory. என்ன ஆப்ஜெக்ட் தேவையோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த abstract factory பேட்டர்ன் வச்சு.